இந்த உபவாசம் நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் சில சமயத்தில் பண நெருக்கடி வருகிறது, பொருளாதார பிரச்சனை வருகிறது. இதை எப்படி தீர்த்து கொள்வது என்று தெரியவில்லை, தீர்த்து கொள்வதற்கு வழி தெரியவில்லை. எங்கேயாவது ஜபத்துக்குன்னு போனாக்கா எங்கள் சபைக்கு வாங்குறான், அப்புறம் சபைக்கு போனால் தசம் கொடுங்கன்றான். இருந்தால் தானே கொடுக்க முடியும், இல்லாமல் எப்படி கொடுக்க முடியும்? இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னா மாயமாலமான பேய் பிசாசு மேலே பழியை போடுறது, ஏதாவது ஒன்று நடக்குது அந்த மாதிரி. ஆனால் வசனத்தின்படி நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். சபையார் சத்தியத்தின் மூலம் தான் நீங்கள் விடுதலை பெறுகிறீங்க. என்ன அதனால தான் அங்கே இங்கும் அலைஞ்சு தெரியாமல் தேவ சமூகத்தில் சரீரத்தை ஒடுக்கி உபவாசிக்கிற பொழுது நமக்கு வழி உண்டாகும். 1 சாமுவேல் 21 அதிகாரம் தாவீதின் 1வது வசனம் சொல்ல, தாவீதின் நாட்டில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது கர்த்தரிடத்தில் தாவீது விசாரிக்க போகிறான். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்தப்பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். கிபியோனியரை போய் டமால்டுமேல் போயிட்டு வெட்டி போட்டுறார் நம்மால் சவுல் ராஜா. வறுமைக்கும் பஞ்ச காலம் அல்லது பண கஷ்டம், அதுக்கான காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வளவலன்னு பேசாமல் சுருக்கமாக செஞ்சு நம்ம இதில் முடிக்க போகிறோம், பார்த்து தியானித்து முடிக்க போகிறோம். என்ன இந்த இடத்துல இவர் போய் அது மாதிரி பண்ணதுனால நமக்கு தீர்வு கிடைக்கிறது. முதல்ல விசுவாசிகளுக்கு வறுமை எதனால் வருகிறது, பஞ்சகாலம் எதனால் வருகிறது, மாமியார் மருமகளுக்கு சூனியம் வச்சுட்டா இவன் பண்ணிட்டான் அவன் பண்ணிட்டாலும் சொல்லக்கூடாது. பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், பின்னாடி வீட்டில், இந்த அண்டை எல்லார்கிட்டலாம் இந்த பிரச்சனை வச்சுக்கொள்ளக்கூடாது. மனசு உடனே மாயங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள் இதுக்கு நேரே போகும். விசுவாசி நல்ல தெளிவாக இருக்கிற விசுவாசி கூட ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த மாயைக்குள்ளே போயிடுறான். ஏன் இப்படி போகிறாங்க? அப்படிப்பட்ட போதனைகள் இன்று அதிகமாக இருக்குது. பிசாசின் கிரையில் அழிக்கும்படியே மனுஷகுமார் உயிர் தெரிந்தார் இல்லைன்னு சொல்லலை. அமாவாசை ஜபங்கள் நடக்குது இல்லைன்னு சொல்லலை. பௌர்ணமி ஜபங்கள் நடக்குது இல்லைன்னு சொல்ல தவறு இல்லை. ஆனால் கர்த்தரத்தில் விசாரிக்க தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போய் என்ன சொல்கிறது, பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அது இருக்குதுலாம் போயிட்டு நீங்கள் இதனால தான் எனக்கு பிரச்சனை சொல்லக்கூடாது. பிசாசினாலே பொருளாதார நெருக்கடி வருகிறது உண்மைதான். யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அழிக்க திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான், வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் நீங்கள் முதல்ல கர்த்தரத்தில் விசாரிக்கிறவர்களாக இருக்கணும், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், தீர்க்கதரிசனம் நாடி ஓடுகிறலாம், எல்லாமே தேவனுடைய சமூகத்தை நாடுகிறவர்களாக இருக்கணும். தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்தும்படி வருவாங்க. தேவனால் அனுப்பப்பட்டிருந்தால் சத்தியத்தின் மூலம்தான் விசுவாசிக்க விடுதலைன்னு சொல்ல வரேன் நான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் முதல்ல விசாரிக்கிறவர்களாய் நீங்கள் இருந்தால்தான் உங்களுக்கு விடுதலை உண்டாக்கும், ஒரு விமோச்சனம் உண்டாக்கும். சும்மா இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே ஓடுறது, டூ அண்ட் ஃப்ரோலாம் போகக்கூடாது.